வணக்கம். இப்போ நாடு முழுவதும் எங்கே இறந்தாலும் சரி, அதாவது வசதி படைச்சவன் அவன் என்னென்ன தொழில் செஞ்சானே தெரியாது. வட்டிக்கு கொடுத்து வாங்கியிருப்பான், மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சிருப்பான் பணத்தை, அவங்க இடத்த பறிச்சிருப்பான், அவங்க நிலத்தை பறிச்சிருப்பாங்க, கொலை கூட பண்ணியிருப்பான். இத்தனை செஞ்சவன் அவன் பணம் படைச்சவனாக இருப்பான். அவனை என்ன செய்கிறாங்க, புனித நீராட்டி விடணும், காசியில் கொண்டு போய் தான் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அந்த காசு இருக்கிறதுனால காசிக்கு கூட்டி போகிறாங்க. காசு இல்லாதவனை அங்கேயே போட்டு விட்டுருவாங்க. இவன் ஏதோ ஒரு வழியில், குறுக்கு வழியில் பணத்தை காசை சம்பாரித்து வச்சுருக்கான்ல, அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இறந்ததுக்கப்புறம் காசியில் கொண்டு போய் தான் எரி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டுட்டு போனோடனே வரிசையாக நிற்கிறாங்களாம். புண்ணியம் செஞ்சவங்கெல்லாம் அங்கே காசிக்கு போகிறாங்க. அதாவது காசு படைச்சவங்கெல்லாம் காசியில் போய் வரிசையாக நிற்கும்போது அவங்க டெட் பாடியை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நிற்கும்போது எரி விட்டுறவங்க என்ன செய்கிறாங்க, விறகுகளை வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அடுக்கி வச்சுட்டு நல்லா ஃபயர் மூட்டி விடுவாங்களாம். அவங்க அந்த பாடியோட சொந்தக்காரவங்க நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்களாம். அவங்க விறகு இங்கே இந்த மாதிரி நெருப்பம் பற்ற வச்ச உடனே போங்கன்னு சொல்லிட்டு மரவான இடத்துல தான் அதை பண்ணுவாங்களாம். தனித்தனியாக பண்ணுவாங்களாம். அது ஆற்றோரத்தில் கட்டடம் கட்டியிருக்காங்க போல இருக்குது. உடனே இவங்க வெளியே போன உடனே இவங்க என்னன்னுவாங்களாம், அந்த விறகை சேமிக்கணுன்றதுக்காக, அடுத்த பணத்துக்கு அந்த விறகை கணக்கு காட்டுறதுக்காக விறகெல்லாம் அள்ளிட்டு அந்த பாடியை ஆற்றுல தள்ளி விட்டுருவாங்களாம். ஆற்றுல தள்ளி விட்டோன்னே அது எரியவே எரியாதான். எரிய விட்டுறதுக்கு முன்னாடியே பாதியிலே அரையும் குறையமாக தள்ளி விட்டுருவாங்களாம். அங்கே உள்ளே போனால் புனித நீராடுறதுக்காக கங்கைக்கு போகிற மக்கள் என்ன செய்வாங்களா, முங்கி இப்படின்னு நிமிரும்போது 2 பணம் கை காலோ தலையோ இவங்க மேலே தட்டிக்கிட்டு தான் போகுமா. இதுதான் புனித நீராடுறது. அப்போ அந்த பாடியை ஆற்றுல இருக்கிற மீன், இந்த மாதிரி பல இது தண்ணிக்குள்ளே இருக்கும்ல, நண்டு கிண்டு இந்த எல்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் அது உணவாகத்தான் போகுது, உணவாக தான் அது பயன்படுது. அது ஒன்று தான் மற்ற உயிர்களுக்கு இந்த பாடி உணவாகுது. இவங்க அடுத்து ரெடி ஆயிடுவாங்க. இந்த விறகுகளை வச்சு அடுத்த பாடி வருதுனே தெரியாத மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு அடுத்த ஆளை கூப்பிட்டு அதே மாதிரி தான் செய்வாங்களாம். இதே மாதிரி தான் அந்த காசியில் பாடி எரிக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஏமாற்ற வேலை தான் அங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். இங்கே காசை இங்கே கொள்ளையடிச்சவன் அந்த காசை கொண்டுக்கிட்டு காசிக்கு போகிறேன்ட்டு போகிறாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.